பைந்தமிழ் பழகுவின் இலக்கண மன்றம். ஆசிரியர் சசிகலா கோபிநாதன். இன்றைய தலைப்பு இன எழுத்துக்கள். இன்றைய வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க இருக்கிறது இன எழுத்துகள். இதுக்கு முன்னாடி என்ன தலைப்பு பார்த்தோன்னு யாருக்கா நினைவு இருக்குங்களா? முன்னைய வகுப்புகள்ல யாரோ ஒருத்தர் சொல்லலாமே. எழுத்துக்களின் வகைகள் தொகைகள். எழுத்துக்களின் வகைகள் தொகைகள் பார்த்தோம். அப்புறம் சிலப்பதிகாரம் கதை பார்த்தோம். சிலப்பதிகார கதையும் ஒரு மங்கள வாழ்த்து பாடலும் பாட்டு பார்த்தோம். மாத்திரை பார்த்தோம். மாத்திரை நம்ம இறுதி வகுப்புல மாத்திரையும் பார்த்தோம். அதாவது எழுத்துகள் எவ்வளவு நேரம் ஒழிக்கணும் அப்படின்ற அந்த அளவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அருமைமா. மறுபடியும் திருப்பி பார்த்தீங்களா? ஆமா, உங்களுடைய வகுப்பு பதிவை பார்த்தோம். ஆனா இது இன்னும் எல்லாருக்கும் அது அனுப்பப்படல. சரிங்க ஐயா. இந்த பைந்தமிழ் பழகு வலையொலி மூலமா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி முயற்சிகள். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது என்னமோ நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு அனுப்பிடுங்க ஐயா. அவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட பார்த்துட்டு நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம். சரிங்க ஐயா. இப்ப நம்ம இன எழுத்துகள் பார்க்கலாம். அத நம்ம எழுத்துகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த எழுத்துகளுக்குள்ள என்னென்ன வகைகள் இருக்கு. நம்ம இறுதியா துர்கா அம்மா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொல்காப்பியத்துல இருந்து பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு எழுத்துக்கு அப்புறம் அசை போயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம தொல்காப்பியம் வகையில போனோம் அப்படின்னா இலக்கணமே 5 வகையை பிரிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம நன்னூலை தான் நம்ம கல்லூரி முதற்கொண்டுவே நம்மளுக்கு வழிநூலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்க அடிப்படையில இருந்து கத்துக்கணும். அப்ப அடிப்படையில இருந்து ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னா மொழி எளிமையா இருக்கணும். அப்பதான் கத்துப்பாங்க. நம்மளும் அப்படிதானே. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எதையா இருந்தாலும் கத்துப்போம். இல்லைன்னா நம்மளால முடியாதுப்பா, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடும் இல்லையா? அப்போ ஒரு மொழியை எளிமையாக்கணும் அப்படின்னம்னா அடிப்படை எளிமையா இருக்கணும், இலக்கணம் எளிமையா இருக்கணும். ஒரு கற்கண்டு போல இருந்தாதான் வாயில அதை போடும் பொழுது அதை நம்ம சுவைக்கும் பொழுதும் அப்படியே அந்த இனிப்பானது உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப இலக்கணத்தையும் கற்கண்டுன்னு தான் இவர் சொல்றாரு நம்ம பவனந்தி. அப்ப பவனந்தியார் எழுத்துக்களை எளிமையா பிரிக்கிறாரு. இப்படிதான் இருக்குது, இவ்வளவுதான் எழுத்துகள், இதை நம்ம கத்துக்கிட்டோம்னாவே போதும், மொழி எளிமையாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அடிப்படையில தான் நம்ம இன்றளவுமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இலக்கணத்துடைய பாகுபாடா இருக்கட்டும், உயிரெழுத்துகளா இருக்கட்டும், மெய்யெழுத்துகளா இருக்கட்டும், உயிர்மெய் எழுத்துகள். சரி, இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இன்னும் எங்கெல்லாம் பயன்படுது, எப்படியெல்லாம் அது பயன்படுது, இது எல்லாமே எழுத்து இலக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூலாகவே ஒரு பகுதியாகவே அவர் கொடுத்துட்றாரு. இப்ப நம்ம முதல் ஆண்டு கல்லூரியில இளங்கலையில முதல் ஆண்டு போனோம் அப்படின்னாவே எழுத்து சொல் 2 புத்தகம் தான் இருக்கும். நாங்க முடிச்சுட்டு வர 3 வருஷத்துக்குமே எழுத்து சொல் 2 புத்தகத்திலேயே முடிச்சுட்டாங்க. ஏன்னா இளங்கலை முழுவதும் அவ்வளவு இருக்கு எழுத்து சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே. அப்ப முதுகலை போகும் பொழுதுதான் உங்களுக்கு பொருளுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் யாப்பு கத்துக்கிறோம், மேல படிப்படியா போகும்பொழுதுதான் கத்துக்கிறோம். நம்ம எடுத்த உடனே குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் நம்ம திணிக்க முடியாதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா போறோம் இல்லைங்களா? அப்ப மாத்திரையை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இப்ப குறில் எழுத்து அப்படின்னா ஒரு மாத்திரை தான், நெடில் அப்படின்னா 2 மாத்திரை, அதே ஆயுதம் மெய்யெழுத்து அப்படின்னா அரை மாத்திரை. இது நம்ம நிலையா இருக்கின்றது. இதுவே நம்ம அளபடையா இருக்கட்டும், குறுக்கமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரை அளவு அதிகரிப்பது அளபடை, குறுகி ஒலிப்பது குறுக்கம். இது என்ன வகையில ஒலிக்கும் அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக நம்ம இன எழுத்துகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இனம் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லுவோம். இனம் அப்படின்னா நட்பு. இனத்துக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நட்புன்னு சொல்லுவோம். இப்ப நமக்கும் எல்லாத்தையுமே நம்ம நண்பரா ஏத்துக்க முடியாது. எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவன் என் பெஸ்டி அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா சில பேர்த்துக்கு மட்டும்தான் நம்மளுடைய உயிர் தோழனா நம்ம ஏத்துக்க முடியும். அது போல எழுத்துகள்லயுமே சில எழுத்துகள் நட்பு எழுத்துகளா இருக்கும். என்னென்ன எழுத்துகளுக்கு எதெல்லாம் நட்பா வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்ப இந்த நட்பு எழுத்துக்கள் எல்லாமே ஒரே போலதான் இருக்குமா? எங்க போனாலும் கூட கூட்டிக்கிட்டே போகுமா? இப்ப இட்டு போற இடத்துல எல்லாம் இன்னும் கூட்டிகிட்டே போகுமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்ப நம்ம எங்க போற இடத்துக்கெல்லாம் நம்ம நண்பரை கூட்டிட்டு போக முடியுமா? போற இடத்துக்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு போவோமா? இல்ல.
தேவைப்படுற இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் இல்லையா? அப்படிதான் எழுத்துகள் பெரும்பாலும் இந்த எழுத்துக்கள் வந்தா இது அதோடைய நண்பனா வரும் அப்படின்றது ஒரு முறை. இப்ப எங்கெல்லாம் வரும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பெரும்பாலும் இந்த இடத்துக்கள்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இனம் என்றால் நட்பு என்பது பொருள். இனம் என்றால் நட்பு என்பது பொருள். ஒரு நிமிடம் ஹைலைட் பார்த்துக்கிறேன். அப்ப இந்த இன எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? இதோடைய வரைமுறை என்ன? ஏன் நம்ம இதை இன எழுத்துகள்னு சொல்றோம்? ஏன் மத்த எழுத்துக்கள்லாம் நம்ம இன எழுத்துக்கள்னு சொல்ல முடியாதா அப்படின்னா, நம்ம இதுக்குன்ற ஒரு வரைமுறை இருக்கு. இப்ப நம்ம நண்பரை பிடித்திருப்போம். எப்படி பிடிப்போம்? நம்ம ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். அதனாலதான் நமக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களோ, வெளியூர்ல இருக்கிறவங்களோ, நமக்கும் அவங்களுக்கும் எப்படி நட்பு உண்டாகும்னா, எப்பயாவது ஒரு முறை பார்த்திருப்போம், இல்ல பேசியிருப்போம், பழகி இருப்போம். ஏதாவது ஒரு முறையில தான் நமக்கு நட்பு ஏற்படும். பார்க்காம யாருமே நட்பு நம்ம கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் இல்ல. எண்ணத்தால ஒத்து போய் அவரு இங்க உண்ணா நோன்பு இருந்து இறக்கவும், அவரு அங்க அத தெரிஞ்சுக்கிட்டு அவரு இறக்கறதுக்கும் நம்ம அந்த சங்ககால நட்பெல்லாம் இப்ப யாருகிட்டயும் இல்ல. கரெக்ட் தான். ஆனா ஒரு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் 2 பேரும் நட்பு கொள்றதுக்கு. இந்த இன எழுத்துக்களா எப்படி வருதுன்னு பாருங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உடைய எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள்னு சொல்றாங்க. நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்திருப்போம், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எழுத்துக்களை சொல்லும் பொழுது மெய்யெழுத்துகள் பிறக்கின்ற இடத்த சொன்னேன். இக் இங் எங்க பிறக்கும்னு சொன்னேன், நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? யாருக்காவது நினைவு இருக்கா? நாவுடைய அடி மேல் அன்னம், அன்னத்துடைய முதல் அடினாலும் முதல் நாளும் ஒண்ணுன்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இக் இங் அப்படின்னு சொல்லும் பொழுது நாவுடைய அடியும் அன்னத்தின் முதல் பகுதியும் ஒன்றை இணைவும் போது பிறக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஈச் ஈஞ்ச் அதே போலதான் நாவுடைய இடை அன்னத்தின் இடை. ஈச் இன் நாவின் நுனி அன்னத்தின் முன்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஈத் இன் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் வேர்பகுதி. அதே போலதான் இர் இன் அது சொல்லும் பொழுது நாவுடைய நுனி மேல்வாயோடைய அன்னத்தை அழுத்தி பொருந்தணும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஒற்றுமை காரணமாக தான் இதை நட்பு எழுத்துக்கள்னு சொல்றோம். அததான் இந்த இடத்துல அவங்க சொல்லிடுறாங்க. ஒலிக்கும் முயற்சி, முயற்சி பிறப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இடப்பிறப்பு மூலியமா அது எங்க பிறக்கின்றது, வல்லினம் மெல்லினம் இடையினம்னு வகைப்படுத்தினாங்க. முயற்சி பிறப்பு மூலியமாக, அதாவது இக்கு இங்கு, இக்கு அப்படின்றது வல்லினம், இங்கு அப்படின்றது மெல்லினம். இரண்டும் ஒரே இடத்துலதான் முயற்சிகள்னால பிறக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நாவுடைய அடி அன்னத்தின் முதற் பகுதி. நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த முயற்சி பிறப்புடைய ஒற்றுமையினால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்களாம், இன எழுத்துக்களா மாறுறாங்க. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உடைய எழுத்துக்களை தான் நம்ம இன எழுத்துக்கள்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப உயிரெழுத்துகள்ல எதெல்லாம் இன எழுத்துக்கள், எதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து ஃப்ரெண்ட்ஸ், மெய் எழுத்துகள்ல எந்த எழுத்துக்கு எந்த எழுத்துக்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நட்புகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தோழன் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஒரு நிமிடம். இங்க பாருங்க, உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துகள். நெடில் எழுத்துகள் 7 எழுத்துகள் இருக்கு. நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா? உயிரெழுத்துக்களை எத்தனை வகையா நம்ம பாகுபடுத்தணும்னு சொல்லுவோம். பாகுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் பிரித்தல்னு சொல்லுவோம். உங்களுக்கு நினைவு இருக்கும், உயிரெழுத்துக்களை 2 வகையா நம்ம பிரித்தோம். உயிர் குறில், உயிர் நெடில்னு. நினைவு இருக்கா? சரி, உயிர் குறில் எத்தனை எழுத்துக்கள்னு பார்த்தோம்? வேற ஒருத்தர் சொல்லுங்களேன். 5. அருமை. உயிர் நெடில் 7. 7. ரொம்ப அருமை. அப்ப அந்த உயிர் நெடில் எழுத்துகள் 7 இங்க மேல இருக்கு பாருங்க. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7ம் நெடில் நெடில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். கீழ இருக்கு பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5ம் உயிர் குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள்ல எப்படி இனம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உயிர் நெடில் எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் அதன் உயிர் குறில் எழுத்துகள் இன எழுத்துகளாக அமையும். அப்படி பார்த்தாலும் நமக்கு இடிக்குதே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிர் நெடில் எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் அதோடைய குறில் எழுத்து தான் இன எழுத்தா வரும்னு சொல்றாரு. எப்படி? நெடில் எழுத்துகள் 7 இருக்கு,
ஆனா குறியில் எழுத்துக்கள் 5 தானே இருக்கு. எப்படி அது அதோடைய குறியில் எழுத்து இனமா வரும்? சரி, இப்ப ஆவுக்கு ஆ வந்துரும், ஈக்கு ஈ, ஊவுக்கு ஊ வந்துரும், ஏவுக்கு ஏ, ஓவுக்கு ஓ வந்துரும். அப்ப ஐ அவு எங்க போகும்? நமக்கு சந்தேகம் வருது இல்லையா? அதுக்குதான் அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, உயிர் இன எழுத்துகள் நெடிலுக்கு குறில் இனம்னு சொல்லிட்டாரு. ஆவுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஆதான். ஆ வருகின்ற எழுத்தில் அதோடைய குறில் எழுத்துக்களை தான் இனமா கூட்டிட்டு வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஏன் குறில் இனத்தை கூட்டிட்டு வருது அப்படின்னா அதோடைய உச்சரிப்பு தான். இப்ப ஆவுக்கு பதிலா நம்ம ஆ நெடில் இருக்கிற இடத்துல ஈ போட முடியாது. ஏன்னா அதோடைய தொடர்பு வராம போயிடும். இப்ப பாருங்களேன், ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ போட்டுரும், ஊவுக்கு ஊ, ஏவுக்கு ஏ, ஐ. ஐக்கு எப்படி இங்க ஈ வருது? ஏன் அப்படின்னா அதோடைய ஒலிப்பு, அதோடைய முயற்சி நம்ம சொல்லும் பொழுது ஓசை ஒத்த தன்மை உடையதாம். இப்ப ஐன்னு சொல்லுங்களேன், ஈ சத்தத்துல முடியுதா? ஐ, ஈ. அந்த ஒலிப்பு சத்தத்தின் அடிப்படையில் இணை எழுத்துக்களை அது தேர்ந்தெடுத்துக் கொள்கிறதாம். இப்ப அவு சொல்லுங்க, அவு என்ன சத்தத்துல முடியுது? அவு. ஊ சத்தத்துல முடியுது. அப்ப அது இனமா எதை தேர்ந்தெடுத்துக்குது? ஊவை தேர்ந்தெடுத்துக்குது. ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கணும்ல. நம்ம நண்பனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நமக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒண்ணு ஒத்து போகணும். அப்பதான் நம்ம நண்பனா அவனை எடுத்துப்போம். இல்லைன்னா உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து போகலப்பா, நம்ம 2 பேரும் நண்பனா இருக்கவே முடியாது. ஏன்னா என்ன போக்கு ஒத்து போகணும். நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எண்ண போக்குகள் ஒத்து போகும் பொழுதுதான் நம்ம நண்பனையே தேர்ந்தெடுக்கிறோம். எழுத்துகளும் அதே போலதான். ஒலிப்பு முறையை அடிப்படையா வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய துணை நட்பை தேர்ந்தெடுக்கின்றது. நெடில் எழுத்துகளுக்கு இனம் குறில். குறில் இல்லாத எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயும் அவ்வும். அந்த 2 எழுத்துகளும் தன்னுடைய ஒலிப்பு முயற்சி அடிப்படையில் இன எழுத்துக்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன. அப்ப பாருங்க, ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏவுக்கு ஏ, ஐ. அப்ப சத்தத்தின் அடிப்படையில், ஒளியின் அடிப்படையில் ஈயை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன. ஓவுக்கு ஓ, அவுக்கு ஊ. அப்ப சத்தம் கடைசியா அந்த ஒளி முடியுது இல்லைங்களா? அந்த ஒலிப்பு முறையின் அடிப்படையில் அத உயிர் எழுத்துகளுடைய நெடில் எழுத்துகள் 7க்கும் அதோடைய குறில் இனமாக அமைகின்றன. இப்ப பாருங்க, உயிர் நெடில் எழுத்துகள் 7க்கும் உயிர் குறில் எழுத்துகள் இனம் நட்பா வரும். இதுதான் நட்பெழுத்துகள்னு சொல்லுவோம். அததான் நன்னூல்ல கீழே சொல்லியிருப்பார் பாருங்க, இனவெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஔ இ உ செரிய முதலெழுத்து இவ்விரண்டும் ஓரினம் ஆய்வரல் முறையே அப்படின்ற நூற்பா மூலியமா சொல்லிடுறாரு. அதாவது ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் சரிய அப்படின்னா இணையா இருக்கு. அதோட ஓசையின் அடிப்படையில் முதலெழுத்து இவ்விரண்டும், இந்த 2 முதல் எழுத்துகளும் தான் ஓர் இனம். ஆய்வின் அடிப்படையில் இதை நாங்க எடுத்திருக்கிறோம், இதை நாங்க முயற்சி செஞ்சு பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நன்னூலார் ஒவ்வொரு எழுத்துகளுக்குமே விளக்கம் கொடுத்திருப்பாரு. முதல் எழுத்தா இருக்கட்டும், முதல் எழுத்து எப்படி இணையும் பொழுது அந்த நூற்பாவே நமக்கு எளிமையா இருக்கும். நம்ம புணர்ச்சி நடத்தும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லுவோம். இப்ப புணர்ச்சியிலே பாத்தீங்கன்னா எந்த மாறுபாடுமே இல்லாம இணையுண்டா, அதுதான் இயல்பு புணர்ச்சி நாங்க சொல்லுவோம். அப்போ அவன் குழம்புவான். அப்ப பால் கூட்டல் அடை அதுவும் நாங்க சொல்லுவோம், டேய் இதுவும் இயல்பு புணர்ச்சி அப்படிமோ. அவன் குழம்புவான். பால் கூட்டல் ஆடை இல்லும் ஆவும் இணையும் போது லா மாறுது, அப்ப மாற்றம் ஏற்படுது அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல ரொம்பவும் அப்படியே குழப்பத்தின் மேற்கொண்டு இருப்பான். அப்ப நாங்க சொல்லுவோம், டே ஒண்ணும் இல்லடா, இயல்புதான். அதாவது ஒரு உயிரோடு மெய் வந்து இணைவது இயல்புதான். அப்ப இந்த இடத்துல உடம்போடு உயிர் வந்து ஒன்றுதல். இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் சேர்றது அப்படின்றது இயல்பான ஒண்ணுதான். அதனாலதான் நம்மளால இயங்க முடியுது. இதை தாண்டாங்க நம்ம நூற்பாவுல சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நூற்பாவை வச்சு விளக்கும் பொழுது அவனுக்கு எளிமையா இருக்கும். ஓ அப்படியா, அப்ப இது மாற்றம் இல்லையா அப்படின்னு அவனுக்கு தெளிவா தெரியும். அப்ப நம்ம அதை புணர்ச்சி நடத்தும் பொழுது பார்க்கலாம். அது நம்ம சொல்லிலக்கணத்துக்கு போகும் பொழுது பார்க்கலாம். இப்ப இணை எழுத்துகள் நம்ம சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பின் அடிப்படையில தான் நம்ம வகைப்படுத்துறோம்.
அதாவது உயிர் எழுத்துகளுக்கு இனத்தை தான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நெடில் எழுத்துகளுக்கு குறில் தான் இனம் அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லிடணும். அப்ப ஆ வருகின்ற இடத்தில் ஆவதான் இனமா கூட்டிக்கிட்டு வரும். ஈ வருகின்ற இடத்தில் அதோடைய குறில் எழுத்து ஈ தான் வரும். ஊ வருகின்ற இடத்தில் அதோடைய இனமாகிய உ குறியில தான் கூட்டிட்டு வரும். ஏ ஆனது ஏ அதோடைய குறில் எழுத்து வரும். ஐக்கு ஈ வரும் உச்சரிப்பின், அதாவது ஓசையின் அடிப்படையில். ஓவுக்கு ஓ வரும், அவுக்கு ஊ அதோடைய ஓசையின் அடிப்படையில் இப்ப நம்ம இன எழுத்துக்களை வகைப்படுத்தி இருக்கிறோம். அது உயிர் எழுத்துக்களுக்கு நல்லா நினைவு வச்சுக்கணும். அதாவது உயிரெழுத்துகள் 12, அதுல நெடில் 7, குறில் 5. நெடில் எழுத்துகளானது தன்னுடைய இனமாக எதை கூட்டிக் கொண்டு வரும் என்றால் அதோடைய குறில் எழுத்தை தான் கூட்டிட்டு வரும். அப்ப குறில் இல்லாத எழுத்து அப்படின்னா ஐயும் அவ்வும் தான். அதுக்கு நம்ம எப்படி இனத்தை பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய ஓசையின் அடிப்படையில், உச்சரிப்புல அதோடைய ஓசையின் அடிப்படையில தான் அதற்கான இனம் இணைகின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க உயிரெழுத்துகளின் இனம். ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுவேதான். குறில் எழுத்துகள் இல்லாத ஐ அவ் இந்த 2 எழுத்துகளுக்கும் அந்த ஓசையின் ஒற்றுமை உடைய எழுத்துக்களை தான் நம்ம இன எழுத்துகளா வச்சிருக்கிறோம். இதுல எடுத்துக்காட்டு பாருங்க. பெரும்பாலும் உயிரெழுத்துகள் ஒரு சொல்லின் முதல்ல தான் வரும். நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். அடுத்த வாரம் நம்ம மொழி முதல்ல எந்தெந்த எழுத்து வரும், எது எது வரக்கூடாதுன்னு நம்ம தெரியும் பொழுது உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துகள் சொல்லின் முதல்ல தான் வரும், இடையில இறுதியில வராது. அப்ப இடையில இறுதியில வராதுன்றீங்களே, இங்கே வந்திருக்கே கீழே எடுத்துக்காட்டு. இததான் அளபடைன்னு சொல்லுவோம். இப்ப இதை எதுக்காக நாங்க இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, உயிர் எழுத்துகள் சாதாரணமாக ஒரு சொல்லின் இடையிலையும் இறுதியிலையும் வராது. அளபெடையில் மட்டுமே ஒரு சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது எழுத்துகளுக்கு மாத்திரை நம்ம ஒரு நிர்ணயிக்கப்பட்டதுதான். குறில் என்றால் ஒரு மாத்திரை தானே, நெடில்னா 2 மாத்திரை, மெய் ஆயுதம் அப்படின்னாவே அரை மாத்திரை தான். ஆனா அளபடையில மாத்திரைகள் நீண்டு கொண்டே போகுமா, தன்னுடைய அளவிலிருந்து அதிகரித்து கொண்டே போகும். இப்ப இங்க பாருங்களேன், இதை நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது எடுத்துக்காட்டு உலார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல உளார் அப்படின்னா அந்த லாவுல லாவை எப்படி பிரிப்போம், இல்லு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். லாவை எப்படி பிரிப்போம், இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அந்த ஆவுக்கு மாத்திரை எவ்வளவு, 2 மாத்திரை இல்லையா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, அதோடைய இனம் குறியில கூட்டிட்டு வந்திருக்கு இல்லையா, அப்ப 3 மாத்திரை அளவு இந்த இடத்துல வந்திருக்கு. இததான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இப்படி போடுறோம், இப்ப பொருள் உளார்னு சொன்னாலும் உளார் அப்படின்ட்டு ஒரு மாத்திரை அளவு நீட்டித்து நம்ம ஆவ ஒழித்தாலும் பொருள் ஒண்ணுதானே அப்படின்னா, இது பொருளுக்காக வரல, ஓசைக்காக வருவது. பாடல் எழுதும் பொழுது கவிஞர்கள், அதாவது புலவர்கள், அந்த பாடலின் ஓசையை கூட்டுவதற்காக இந்த அளபெடையை பயன்படுத்துவார்கள். இதுலயும் அளபெடையிலையும் இன்னும் வகைகள் இருக்கு. இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடைன்னு இருக்கு. இந்த அளபெடைகள் எதற்கு அப்படின்னா அழகுபடுத்துவதற்காக, செய்யுளை அழகுபடுத்துவதற்காக. நம்ம படிக்கும் பொழுது அந்த இன்னொரு முறை அந்த பாடலை நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்மளை தூண்டுவதற்காக அமைக்கப்படுவதுதான் இந்த எதுகை, மோனை, அளபெடை, இந்த இயைபு. இது எல்லாமே எதுக்காகனா அழகுபடுத்துவதற்கு. அணி எதுக்கு பயன்படுது, பாடலை அழகுபடுத்த பயன்படுது இல்லைங்களா? இது போல சில பல, இப்ப நம்மளை அழகுபடுத்தி கொள்ள நம்ம தலையை பின்னிக்கிறோம், முகத்துல முகச்சாயம் போட்டுக்கிறோம், உதட்டுக்கு சாயம் போட்டுக்கிறோம், நம்மளை அழகுபடுத்திக்கிறோம் இல்லைங்களா? விதவிதமா நம்ம ஆடைகள் அணிந்துக்கிறோம். இப்ப நம்மளை எப்படி அழகுபடுத்தி ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நாமளே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு அழகா நம்மளைய வடிவமைத்துக்கிறோம் இல்லையா? அது போல ஒரு செய்யுளை மற்றவர்கள் படிக்கும் பொழுது ஓசை இனிமையா இருக்கணும், சொல் இனிமையா இருக்கணும். அந்த காரணத்திற்காக தான் இந்த அளபெடையா இருக்கட்டும், எதுகை, மோனை, இயைபு, இது எல்லாமே பாடலை அழகுபடுத்துவதற்காக அமைப்பது.
இங்க உளார்னு சொன்னாலும் உளார் அப்படின்னாலும் பொருள் ஒண்ணுதான். ஆனா அந்த எழுத்துகள் உச்சரிக்கும் அளவு மாறுபடுகிறது. தளி அப்படிமோ, வெறி அப்படிமோ. அப்ப அந்த ஈயோடைய மாத்திரை அளவு நீட்டிப்போம். இது நம்ம 3 மாத்திரை தான் நீட்டிக்கலாமா? இல்ல, 4, 5, 6 நம்ம நீட்டித்து கொண்டே போலாம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம தெருக்கள் வீதிகள்லாம் பூ விக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. உப்பு விக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வரும்போது உப்பு உப்பு அப்படின்னா நம்ம யாரும் வாங்கவே மாட்டோம். உப்பு உப்பு அப்படிம்பாங்க. அப்ப அந்த சத்தம் வந்து நீட்டித்து கொண்டே, அந்த ஊவோடைய சத்தம் நீட்டித்து கொண்டே போகும். நம்ம இயல்பாவே அளபடைய பார்க்கலாம், நம்ம தெருவோரங்கள்லயே பார்க்கலாம். பூ வேணுமா, பூவோ பூவு அப்படிம்பாங்க. அப்ப இது எல்லாமே அளபடைதான். அதாவது அந்த ஒரு சொல்ல நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீட்டித்து ஒலிக்கிறோம். 14 மாத்திரை அளவு கூட நீட்டிக்கலாம், தவறு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாமே எதற்காக அப்படின்னா அந்த பொருளை ஒரு இடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான். அளபடை என்பது அளவு தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து அதிகமா ஒலிப்பதை தான் நம்ம அளபடைன்னு சொல்றோம். இந்த உயிர் எழுத்துகளுடைய இனம் எங்க வரும்னு பாத்தீங்க அப்படின்னா அளபடையில தான் கூட்டிக்கிட்டு வரும். பாருங்க, உளார் உளார் அப்படின்னு சொன்னாலும் உளார் அப்படின்னு சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான். ஆனா அந்த உயிரெழுத்துகள் தன் இன எழுத்துக்களை அளபெடையில் மட்டுமே கொண்டு வரும். இப்ப இந்த கெடுப்பதும் நம்ம பார்த்திருப்போம், நம்ம திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அவர் எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, அது எதுக்கு எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு சொல்றாரு? கொடுக்கறதும் மலைதான், அட எடுக்கிறதும் அந்த மலைதான்டா, எல்லாமே அவன் தான். அதனால நீங்க திட்டாதீங்க, மழை வரலேன்னு சொல்லி வருண பகவானை திட்டாதீங்க, கொடுக்கறதும் அவன் தான். நம்ம வறட்சியை கொடுத்து நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதும் அவன் தான், எல்லாமே அவன் செயல்தான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த இடத்துல. வருணனை மலைய வந்து நமக்கு அந்த இடத்துல அருமையா சொல்லியிருப்பாரு அந்த குரல்ல. அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தையை கொஞ்சம் தூக்கி சொல்லுவாரு, அப்பதான் நமக்கு புரியும். நம்மளுடைய புத்திக்கு அந்த இடத்துல திட்டாதீங்க, எல்லாமே அவன் கொடுக்கறதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே வார்த்தையை கொஞ்சம் தூக்கி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அளபடையை பயன்படுத்தி இருப்பாரு. அப்படி அந்த அளபெடைகள் அந்த இடத்துல அந்த தூ எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அந்த ஊ ஆனது 2 மாத்திரை ஒலிக்காமல் கூட தன்னுடைய இனமான குறியிலை ஒரு மாத்திரை அளவு 3 மாத்திரையா கூட்டி கொண்டு வரும். இப்படி உயிரெழுத்துகளின் இணை எழுத்து எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளபடையில் மட்டும்தான் கூட்டி கொண்டு வரும். சரிங்களா? அடுத்தது சரி, உயிரெழுத்துகள் பார்த்தோம். அடுத்து மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை? யாரோ ஒரு 18. மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 18. அந்த 18ஐயும் நம்ம அந்த இடத்தின் அடிப்படையில் நம்ம பிரிச்சிடணும். உங்களுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுல மெல்லினம் 6, வல்லினம் 6, இடையினம் 6. இப்போ முதல்ல மெல்லினத்தை கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே வன்மையானவர்கள் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் பின்னாடி போயிட்டு மென்மையானவர்களை முன்னாடி விடுறோம் இல்லையா? அது போலதான் இங்க பாருங்க, நம்மன்னு சொல்லுவோம். இங்கு இஞ்ச் இன் இந்த் இம் என். இங்க வல்லினம் பாத்தீங்கன்னா இக் இச் இத் இத் இப் இர் கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். இடையினம் அப்படின்னா எரள வழல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இ இர் இல் இவ் எள் இல், இந்த 6ம் இடையினம்னு சொல்லுவோம். இப்ப இதோடைய இணை எழுத்துகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெல்லினம் 6ற்கும் வல்லினம் இனமாக அமையும். மெல்லினம் 6. இப்ப இங்கு இங்கு மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா பெரும்பாலும் அதோடைய இனமாக இக்குடைய வரிசை, இக்குனா வெறும் இக்கு மட்டும் வராது, இக்குடைய வரிசை சொற்கள்னு நம்ம இறுதி வகுப்புல பார்த்தோம். இக்கு அப்படின்னா கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ வரைக்கும் நம்ம போலாம், அதோட வரிசைகள் முழுவதும். அப்ப மெல்லினத்தோடைய முதல் நம்ம எழுத்தா சொல்வது இங்கு. அந்த இங்குடைய இனமா இக்கு. சரிங்களா? இக்குடைய வரிசை முழுவதுமே வரலாம். நம்ம இக்குனா கா மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு இல்ல, அந்த வரிசை சொற்கள் முழுவதுமே வரும்.
பாருங்க, பெரும்பாலும் திங்கள், பங்கம், வங்கம், தங்கம் இங்கு வந்தாவே அதோடைய வரிசைகள் வந்து வங்கி. அப்ப இங்கு வந்தா காவோட வரிசை வரும். பெரும்பாலும் இங்கு வருகின்ற இடத்தில் அதோடைய இனமான கா வரிசை சொற்கள் வரும். இதுதான் இங்கோடைய இனம் இக்கு, இக்கோடைய வரிசை கா, இங்கா. அடுத்து இஞ்சோடைய இனம் சா, இஞ்சா, இஞ்சா வரும். அந்த இச்சோடைய வரிசை சொற்கள் முழுவதும் வரும். இன் வந்ததுனாவே டா, டாவோட இண்டா. நாங்க இப்படிதான் ஞாபகம் வச்சோம். இங்கா, இஞ்சா, இண்டா, இந்தா, இம்பா, இன்றா. இதுதாண்டா இன எழுத்துக்கள் அப்படின்னு இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இங்கு வர இடத்துல எல்லாம் காவோட வரிசை வருமா அப்படின்னா பெரும்பாலும் அதோடைய இனம். நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம நண்பர்களை கூட்டிட்டு போக மாட்டோம் இல்லையா? எங்கெல்லாம் நம்ம வர முடியுமோ அது ஒரு சில விதிமுறைகள் தான். இந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துலயும் அது மாதிரி போட்டு எழுதணும்னா முழுவதுமே இந்த எழுத்துக்கள் தானே இருக்கும். அப்ப இதை வச்சு மட்டும் நம்ம படிக்க முடியுமா? இல்ல, பெரும்பாலும் இந்த எழுத்துக்களை தான் கூட்டி கொண்டு வரும். மஞ்சள், இஞ்சா வருது பாருங்க. மண்டலம், இண்டா. அப்ப ஏன் நம்ம இந்த இடத்துல டா வரும்பொழுது பெரும்பாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டன்னகரம்னு சொல்லுவோம். நம்ம 3 சுழினா 2 சுழினான்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப டன்னகரம். அதுக்குதான் பேரு டன்னகரம். டா வருகின்ற இடத்தில் இந்த நாதாண்டா வரும், டன்னகர நாதாண்டா வரும்னு நம்ம தெரியப்படுத்தணும். ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ரன்னகர நாவை போடுவாங்க. அப்ப நம்ம சொல்லலாம், டே டாவோடைய இன எழுத்து எது? இந்த எழுத்துகள் தாண்டா, இந்த இன் தான். நம்ம 3 சுழி இன்னுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த இன்னு தாண்டா வரும், இது பேர் தன்னகரம்டா. அப்ப டா வருகின்ற இடத்தில் இந்த நாதான் பெரும்பாலும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப குழந்தைங்களுக்கு இந்த இடத்துலயும் நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணுவாங்க. தா வருகின்ற இடத்தில் ரன்னகரத்தை போடுவாங்க. இந்த இடத்துல தன்னகரம் தாண்டா வரும். இங்க பாத்தீங்களா, இந்து வருது இல்லையா? இப்ப பாரு, தா போலவே இருக்குது இல்லையா? அதனாலதான் இதை தன்னகரம்னு சொல்றோம். பெரும்பாலும் இந்த நாதான் வரும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து காட்டணும். நான் பேனா ஒர்க் ஆகும்னு பாக்குறேன், வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த இடத்துல போடிட்டு காமிப்பேன். ஒரு நிமிடம் இருங்க. சரி, அடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்ப இங் வர வேண்டிய இடத்தில் காவோடைய வரிசை வரும்னு பார்த்துட்டோம். இஞ்சு வர வேண்டிய இடத்தில் சா. சரிங்க. சரி, அப்ப மெல்லினத்திற்கு வல்லினம் இனம். மெல்லினம் 6 இருக்கு, அப்ப வல்லினமும் 6 இருக்கு. சரிதான். அப்ப இடையினம் பாருங்களேன், இடையினம் 6 தானே இருக்கு. அப்ப இதுக்கு இனம் இல்லையா அப்படின்னா, இடையினம் தன்னவே இனமாக கொண்டுட்டு வரும். இடையினத்திற்கு இடையினம் தான் இனம். அது எல்லா எழுத்துகளும் இனமா வரும் அப்படின்னா, இதுல வருகின்ற 6 எழுத்துகளிலும் ஒரு சில எழுத்துகள் ஒரு சில இடங்களில் தான் தன்னைத்தானே இனமா கூட்டிட்டு வரும். எல்லா எழுத்துகளுமே தன்னைத்தானே இனமா வைத்துக்கொண்டு இந்த இடத்துல செயல்படவும் முடியாது. அப்ப இடையினத்திற்கு இடையினமே தான் இனம். நல்லா நினைவு வச்சுக்குங்க. மெல்லினத்திற்கு வல்லினம் இனம், வல்லினத்திற்கு மெல்லினம் இனம். சரிங்களா? தனக்குள்ள ஒன்னோடு ஒண்ணு இணைந்து கொள்கின்றது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க, மெய்யெழுத்துகளின் இனம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுவேதான். 6 வல்லின மெய்யெழுத்துகளும் 6 மெல்லின மெய்யெழுத்துகள் இன எழுத்துக்களாக அமையும். இக்குக்கு இன், இச் இன், இத் இன், இத் இன், இப் இன், இத் இன். சரிங்களா? அதுக்கான சில சொற்கள்: சிங்கம், இங்கா, மஞ்சள், இஞ்சா, மண்டபம், இண்டா, பந்து, இந்து, பம்பரம், இம்பா, தென்றல், இன்றா. உதாரணங்கள் பாருங்க. வங்கம், நுங்கு. பாருங்க, கா மட்டும்தான் வருது. ஆனா காவோட வரிசை பாருங்க, பூ வருது பாருங்க. அடுத்து பாருங்க, கீ வரும். அதோட வரிசை சொற்கள் எது வேணாலும் வரலாம். தங்கம், வழங்கி, இங்கி, தங்கை, இங்கை. இது போல பெரும்பாலும் இங்கு வரும் பொழுது அதோடைய இன எழுத்தான காவோடைய வரிசை சொற்கள் எது வேண்டுமானாலும் இனமாக கூட்டிக் கொண்டு வரும். நம்ம நிறைய எழுத்துக்கள் நம்ம புத்தகத்துல படிக்கும் போதே எடுக்கலாம். நிறைய நம்ம ஒரு பாடல் எடுத்து பார்க்கும் பொழுது கூட அதுல இருந்து நம்ம இன எழுத்துக்களை நம்ம வகைப்படுத்தி பார்க்கலாம். எப்படியாவது ஒரு இன எழுத்துக்கள்னாச்சும் வந்துடும். பெரும்பாலும் இந்த இன எழுத்துக்கள் அங்கங்க அப்படியே ஜோடியாவே இருக்கும். நம்ம பார்க்கலாம், நம்ம படிக்கும் பொழுதே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம்.
இங்க பாருங்க, இந்த வண்டி, நண்டு, மண்டபம், மண்டபம். சரிங்களா? இந்த இடத்துல பண்டிகை. அடுத்து பாருங்க, பாண்டவர், இந்தா, இதோடைய இணை எழுத்துகள். அடுத்து இந்தாவுக்கு பாருங்க, பந்து, வெந்தயம், தந்தை, சிந்து, கந்தல். இது மாதிரி பெரும்பாலான சொற்கள்ல நம்ம இணை எழுத்துக்களை பார்க்க முடிகிறது. கன்று, ஒன்றி, நின்றார், தென்றல், அன்றாடம். அதுக்கு அடுத்து பாருங்க, கொன்றேன். இதுல இன்றா. அப்ப இன்னுக்கு வரும் பொழுது அந்த ராவுடைய அப்படியே அந்த வரிசை சொற்களை நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியுது. இதெல்லாம் இணை எழுத்துகள். எல்லா இடத்துலயும் வருமா அப்படின்னா எல்லா இடத்துலயும் வராது. இது நம்ம எழுத்துக்கள்ல இது மாதிரி ஒரு பிரிவு இருக்கு. அதாவது இணை எழுத்துகள் பெரும்பாலும் எப்படி இவங்க சேர்ந்தே வருவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இடையின எழுத்துகள். இப்ப இடையின எழுத்துகளுக்கு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தால் அவை இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இடையினத்திற்கு இடையினம் தான் இனம்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போலதான் அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க. கொய்யா, ஈ வர இடத்துல அதோடைய இனத்தையே கூட்டிக் கொண்டு வரும். தொல்லை, செவ்வாய், பள்ளம், பள்ளி. அப்ப நம்ம பள்ளி அப்படின்ற பொழுது பாடம் படிக்கின்ற இடத்தையும் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வகரலகரம் சொல்லும் பொழுது சுவற்றில் மேயும் இல்லையா ஒரு உயிரினம், அந்த பள்ளியும் சொல்லும் பொழுது அதோட இனத்தை தான் கூட்டிக் கொண்டு வரும். இப்படி இடையினத்திற்கு இடையினமே தான் இனமாக வரும். சரி, அப்ப உயிரெழுத்துகளுக்கு இனம் பார்த்தோம். உயிரெழுத்துகளுக்கு இனம் இருக்கு. உயிரெழுத்துகளுக்கு நெடில் எழுத்துகளுக்கு குறில் வந்து இனம்னு பார்த்துட்டோம். அப்ப குறில் இல்லாத எழுத்துகள் ஐ, அவுன்னு பார்த்தோம். அதுக்கும் நம்ம இனம் கண்டறிந்து கொண்டோம். அடுத்தது மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். மெய்யெழுத்துகள்ல வல்லினத்திற்கு மெல்லினம் இனம், மெல்லினத்திற்கு வல்லினம் இனம். இது இரண்டும் ஒன்றுடன் ஒன்று என்ன பண்ணிக்கிறது, நம்ம பகிர்ந்து கொள்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து இடையினத்திற்கு இடையினமே தான் இனம் வரும்னு பார்த்துட்டோம். இன்னும் ஒரு எழுத்து பார்க்காம இருக்கிறோமே. ஏன்னா இப்ப நம்ம உயிரும் மெய்யும் பார்க்கும் பொழுது இதோடைய இனம் தான் நம்ம உயிர்மைக்கு வரும். பிறக்கின்ற இடமும் அதே போலதான். அப்ப இன்னும் ஒரு எழுத்து இந்த இடத்துல விடப்படுகிறதே அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஆயுதம். ஆயுதம் தனி நிலை. அதை நம்ம எதுலையுமே சேர்த்துக்க முடியாது. அதுக்கு இனமே இல்லைங்க. ஆயுத எழுத்து நண்பனை வச்சுக்காது. அதுக்கு நண்பனே பிடிக்காது. அதனால ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இடையினம் வந்து தன்னுடைய இனத்தையே கூட்டி கொண்டு வரும்னு நம்ம பார்த்துட்டோம். வல்லினத்திற்கு மெல்லினம் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். மெல்லினத்திற்கு வல்லினம் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். அதே போலதான் உயிரெழுத்துகளுக்கும் நம்ம இனம் பார்த்தோம் இல்லைங்களா? ஆயுதத்திற்கு இனம் இல்லை. அது எப்பொழுதும் தனி நிலைதான். அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இன எழுத்துகளுக்கான ஒரு சில சொற்கள் இது போல நம்ம பார்க்கலாம். குட்டி குட்டி இந்த குழந்தைங்க புத்தகத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1வது 2வது படிக்கிற குழந்தைங்களோட புத்தகத்தெல்லாம் பாடல் நிறைய இருக்கும். தங்க பாப்பா வந்தாலே, சிங்க பொம்மை தந்தாலே, இந்த பாடல்லாம் பார்த்தோம்னா நிறைய இன எழுத்துக்கள் இருக்கும். தங்கம், இங்கா, நம்ம அதுலயே நம்ம அடிக்கோடிட்டு காமிக்கலாம். இதெல்லாம் இன எழுத்துக்கள்டா. சிங்கம், இங்கா, இதெல்லாம் இன எழுத்துகள். அப்புறம் மாம்பழம், இம்பா, இதெல்லாம் நம்ம இன எழுத்துகள். நன்றி, இன்றா, இது மாதிரி பாடல்கள் மூலியமாகவே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கோடிட்டு காமிக்கலாம். இதெல்லாம் இணை எழுத்துகள் அப்படின்ட்டு. இப்ப நன்றி அப்படின்னு நம்ம எழுதுகின்ற இடத்துல தன்னகர இன்னும் போடக்கூடாது. 3 சுழி இன்னும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரன்னகரம், ரா வருகின்ற இடத்தில் இந்த நா தான் வரணும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி சொல்லணும். அப்ப இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுடா, இதெல்லாம் நட்பு எழுத்துக்கள்டா. அப்ப இந்த ரா வரும் பொழுது இந்த இன்னம் வரணும். அதனாலதான் இத ரன்னகரம்னு சொல்றோம். அப்ப அதோடைய நண்பர் பெயர்ல தான் இது அழைக்கப்படுது. அதனால நம்மளுக்கு இந்த நா தான் வரணும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்காக தான் பாருங்க, இப்ப இங்கா அந்த எழுத்துகள் வரும். தங்கம், சிங்கம், பங்கு, மங்கை, இது போல நம்ம நிறைய சொற்களை பார்க்கலாம். நம்ம படிக்கும் பொழுதா இருக்கட்டும், ஒரு செய்தித்தாளை வாசிக்கும் பொழுதே இது மாதிரி இன எழுத்துக்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்ம நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த எழுத்துக்கள் வரும் பொழுது இததான் நட்பா கூட்டிட்டு வரும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திட்டா கொஞ்சம் குழந்தைகளுக்கு இந்த எழுத்து பிழைகள் வந்து தவிர்க்கப்படலாம். அதுக்காக தான் நம்ம இன எழுத்துக்களையும் பார்க்கலாம் அப்படின்னது. அடுத்தது ஒரு பாடல், பாரதியாருடைய ஒரு ஆசை கனவை பத்தி ஒரு பாடல் நம்ம பார்க்கலாம்.
இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க பராசக்தி. ஏன்னா ரொம்பவும் பாரதியாருக்கு இஷ்டமான தெய்வம் பராசக்தி தான். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும். இப்ப நானே கோவில் திருத்தலங்களுக்கு போகும்போது யாருமே நம்ம சும்மா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்கின்ற காலம் கலிகாலம் இல்லைங்களா? எப்பயுமே அது வேணும் இது வேணும் அது வேணும். தேவை அதிகமா இருக்கு. மனிதர்களை தவறு சொல்லவும் நம்ம முடியாது. தேவைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது. தேவனாலதான் நம்மளால ஓட முடியுது. நம்ம எப்படி இயந்திரம் போல செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆசைன்றது ஒரு பக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆசை இல்லாத மனிதனே இல்ல. புத்தர் சொல்ற மாதிரி ஆசையை விட்டவன் நம்ம யாருமே இல்ல. ஆசையை விடுங்கள்னா நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம மனிதன். அப்ப இங்க அவருக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரு பாதி பாடல் மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும். அவருடைய காணி நிலம் அப்படின்ற அவருடைய கனவு இல்லத்துல இருந்து ஒரு பாதி பாடலை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே கனவு இல்லம். இப்ப என்னை கேட்டீங்கன்னா எனக்கும் இப்படி எல்லாம் இருக்கணும், என் வீடு இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கு பிற்காலத்துல நான் என்னோட வீடு இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய மாடி வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் என்ன இருக்கும், அப்பா எனக்கு இந்த மாடி இந்த வாகனங்களின் புகை இதெல்லாம் எதுவுமே வேணாம்மா, எனக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு புதையில இருந்தாவே போதும் அப்படின்னு ஆசை இருக்கும். எல்லாத்துக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரிதான் ஆசை இருக்கும். இப்ப நான் சின்ன வயசுல காடு அது மாதிரி பக்கமே வாழ்ந்ததுனால எங்களதெல்லாம் ரொம்ப கிராமம். கொல்லிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? போயிருக்கீங்களா? ஊருக்குலாம் வந்தீங்கன்னா கொல்லிமலை எல்லாம் போவீங்களா? அதோடைய அடிவாரம் தான் எங்களுடைய ஊரு. காரவள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கீழே தான் நாங்க இருக்கிறோம். வெண்டாங்கி அந்த சைடெல்லாம் அங்கெல்லாம் வெறும் இயற்கை சூழல் தான். வெறும் இப்ப எல்லாம் பாக்கு மரம் அதிகமாயிருச்சு. பாக்கு நெல்லு தான் அப்ப நிறைய விளையுங்க. இப்ப யாரும் உழவு செய்யறதுக்கு விரும்புறதே இல்லை. நம்மள மாதிரிதான் அவங்களுக்கும் கொஞ்சம் உழைப்பின் மீது நாட்டம் இல்லாம போயிருச்சு. ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க எல்லாத்தையுமே வெளிநாடு வெளியூர்ல எல்லாத்தையுமே செட்டில் பண்ணதுனால இப்ப யாருக்குமே அங்க பாடுபடணும்ன்ற அந்த வயசும் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால அந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் பாக்கு மரத்தை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் அப்படியே இயற்கை தான். ரொம்ப பிரமிப்பா இருக்கும் போனாவே. இன்னுமே போகும் பொழுது எனக்கு கொல்லிமலை போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த காற்று, அந்த குளிரு, அங்க இருக்கிற விலங்கினங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அங்க இருந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அப்ப எனக்கு தோணும். நான் சிறு வயதுல படிச்சுட்டு இருக்கும்போது திருமணத்திற்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இதே வேணாம், கிராமமே வேண்டாம், எனக்கு நகரத்துலதான் இருக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப திருமணம் ஆகி இப்ப நகரத்துக்கு வந்த உடனேயும் என்னடா வாழ்க்கை, எப்போ ஓடிக்கிட்டு இயந்திர மாதிரி இருக்கிறோம்ல. ஒரு இயற்கையில இருக்க முடியல. ஒரு ஆடு மாடு இது மாதிரி ஒரு விலங்கினங்கள் கூடயோ இல்ல ஒரு இயற்கையா நம்ம வாழவே முடியல. தண்ணி கூட உண்மையை சொல்லணும் அப்படின்னா இங்க குடிக்கிற தண்ணி எதுவுமே நமக்கான சத்து நிறைந்ததா இல்ல. உண்மை அதுதான். எல்லா அங்க இருக்கும் போது கிணத்து தண்ணி மோந்து குடிப்போம். எந்த நோயும் வரல. நல்லாதாங்க இருந்தது. உள்ள பூச்சி இருக்கும் அது இருக்கும் தவளை எல்லாம் குதிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த தண்ணி தான் குடிப்போம். நல்லாதான் இருந்தோம். இது மாதிரி காய்ச்சல் வரல இப்படி இப்ப என்னால பேசக்கூட முடியல பாருங்க. சளி இல்ல எதுவுமே இல்ல. அருமையா இருந்தது உடம்பு. ஆனா இங்க பார்த்து பார்த்து செய்யறேன். என் பையனுக்கு பைப்பு தண்ணி கொடுத்தா கூட ஐயோ சேராதோ அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. இப்ப அந்த அளவுக்கு மாத்தி நம்ம எண்ணத்தை மாத்தி அமைச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப எனக்கு தோணுது, அப்பா வயசான கம்முன்னு நம்ம ஊர்புறத்துக்கு போயிடணும். ஒரு புதுசையா இருந்தாலும் அம்மா வீடு புதுசையா இருந்தாலும் அதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு சுகம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா நான் வெளியில சொல்லிட்டேன். ஆனா உங்களால சொல்ல முடியல. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, வித்தியாசம் இல்ல. அப்ப இங்க பாரதிக்கும் ஒரு கனவு இல்லம் இருந்திருக்குதுங்க. அவரு என்னென்ன வேணும்னு கேட்கிறாரு பாருங்க. அவரோட இஷ்ட தெய்வம் பராசக்தி இத கேட்கிறாரு. எனக்கு இதெல்லாம் வேணும். இது ஆனா அந்த மனுஷன் பாவம் இருந்ததெல்லாம் கொடுக்குற ஆளுதான். தன் மனைவி அரிசியே இல்ல. ரொம்ப கொஞ்சமா இருந்தது சமைக்கிறதுக்கு. அந்த அம்மா பாவம் அதை அப்படியே எடுத்து புடைச்சு அதை சமைக்கலான்னு வச்சிருக்கும் போது வந்தவர் கம்மன் இல்லாம அதை அள்ளி அப்படியே காக்கைகள் குருவிகளும் எங்கள் ஜாதின்னு போட்டுட்டு பாடிட்டு போயிட்டே இருப்பாரு. பாவம் அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற அவங்களுக்கு பெண்களுக்கு தானே தெரியும் குடும்பம் நடத்துறது. ஆண்கள் கோவிச்சுக்க வேண்டாம், இந்த இடத்துல கோபம் கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை வழிகாட்டுறது அப்படின்றது பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதை மறுக்கவே முடியாது இல்லைங்களா? அதனால நான் சொல்றேன். அப்படி இவருக்கும் ஒரு கனவு இல்லம் இருந்திருக்கு. இப்படிதான் எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் அவருக்கு இருந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். முன்னாடி பாரதி யாரு? இந்த
பாட்டுக்கே ஒரு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவன் பேரை சொல்லும் பொழுதே, அவனுடைய உருவத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு அப்படியே ஒரு உணர்ச்சி பொங்கும். சரிங்களா? முறுக்கு மீசைக்காரன், முண்டாசுக்கே சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாரதியை சொல்லும் பொழுதே எங்கிருந்து வருமோ தெரியாது, அவ்வளவு ஒரு உணர்ச்சி மேலிடும். அப்படி பாடல்களை எழுதி கொடுத்தவன் அல்லவா, வாழும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்குன்ற ஒரு இடம் நம்ம மனசுல என்னைக்குமே நீங்காதுங்க. பாரதினா குழந்தைக்கு கூட நம்ம அருமையா அந்த உணர்ச்சியை மேலிடும். அப்படி ஒரு பாட்டுக்கு சொந்தக்காரன். அப்படி இந்த பாரதிக்கு 11 வயதிலேயே கவி புனைகின்ற ஆற்றல் வந்துருச்சு. அதனாலதான் எட்டயபுர மன்னர் என்ன பண்றாரு, இவருக்கு 11 வயதிலேயே பாரதி அப்படின்ற பட்டத்தையும் வழங்குறாரு. இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பிறந்த ஊர் எட்டயபுரம். நம்ம தூத்துக்குடி போகும்பொழுது, முருகன் கோயில் போகும்போதெல்லாம் அங்க போனோம்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/12/1882. பெற்றோர் சின்னச்சாமி ஐயர், லக்குமி அம்மாள். ஒரு பிராமின் குடும்பத்துலதான் பிறந்தாரு. ஆனா எந்த சாதி மத பேதம் எதையுமே பார்க்க மாட்டாரு. அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு நம்மவே படிச்சிருக்கிறோம், தெரியும். அம்பேத்கர்லாம் வாழ்ந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பள்ளிக்கு படிக்க போகும்பொழுதே குழந்தைங்களை கோணி பைய போட்டுதான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா நீ தாழ்த்தப்பட்ட இனம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும். தண்ணீர் எல்லா குழந்தைகளும் பருகிற இடத்துல பருக முடியாது. ஆனா அத்தனையும் உடைத்து காட்டியவன் தான் பாரதி. ஏன்னா எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இவரு போட்ட அந்த பூநூலை ஆதி திராவிடருக்கு போட்டு அழகு பார்த்தவராம். யார் இந்த காலத்துல செய்வாங்க? சாங்கியம் அது இதுன்னு பார்ப்பாங்க. அப்பவே அவர் செஞ்சாராம். சரிங்களா? அப்படி இவரு பாரதி அப்படின்ற சிறப்பு பெயர் எட்டயபுர மன்னரால இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. 11 வயசுலயே இவருக்கு அந்த கவிப்பாடும் திறன் வந்தது. 13 வயசுல திருமணம். இப்பெல்லாம் நம்ம குழந்தை திருமணம் அப்படின்னு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் 13 ஆண்டுலயே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எதுவுமே அறியாத பருவம் இல்லையா? அந்த காலகட்டத்துல அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. வாழ்க்கை கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம், இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் போகுது. ரொம்பவும் வறுமையில இருந்தவர். இறுதியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் யானையால தூக்கி எறியப்பட்டு 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கான் மனுஷன். பாருங்க, 39 வருஷம் தான். 11/9/1921 இறந்துடுறாரு. அதுவும் உடல்நிலை முடியாம தான் இறக்குறாரு. ஆனா ரொம்ப வறுமை. வாழ்ந்த வரைக்கும் எந்த ஒரு சுக துக்கங்களையும் அவரு பாவம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாங்க இப்படி வாழ்ந்தோம் அப்படி வாழ்ந்தோம். நம்மளாம் இப்போ நினைத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பாதி பகுதினாச்சும் ஒரு இன்பம் இருக்கும் வாழ்க்கையில. ஆனா இவருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான் அதிகமா இருந்துதான். ஏன் அப்படின்னா ஒரு புலவன் அப்படின்னாவே அந்த காலகட்டத்துல நம்ம கனவுக்கு வரதே வறுமை நிலைதான். இப்ப மட்டும் இல்லைங்க, மன்னர் ஆண்ட அந்த அந்த காலத்து முதற்கொண்டே பாத்தீங்க அப்படின்னா பாணர்கள் அப்படின்னாவே அந்த இறந்து நிக்கிறவர்கள் தான். இறந்து அப்படின்னா கையேந்தி பிச்சை யாசகம் கேட்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி இறந்து நிற்றல். அதாவது இடையன ரகரம் போடுவோம் நம்ம. இறத்தல் அப்படின்னா யாசகம் கேட்டல், பிச்சை கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பிச்சைன்னு சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்க பாடல் கொடுக்குறாங்க, அதுக்கான சன்மானத்தை தான் நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம். அப்ப இறந்து நிற்பார்கள். அந்த காலகட்டத்துல மன்னர்களிடம் போயிட்டு மன்னர்களின் புகழ்களை எல்லாம் பாடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பொருள் கொடுங்க அப்படிம்பாங்களாம். நம்ம வல்வில் ஓரி கடையேழு வள்ளல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஓரி மன்னன்லாம் யானையையும் யானை மீது பல்லாயிரக்கணக்கான பொன் காசுகளையும் கொடுத்து அனுப்பலாம் பாணர்களுக்கு. அப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் நம்மளுடைய மன்னர்கள். பாணர்கள் யாராவது வந்தாங்கன்னாவே அள்ளி அள்ளி கொடுப்பார்களாம். அதனாலதான் மன்னர்களை விட சிறப்பாக போற்றப்பட்டவர்கள் யாருன்னா புலவர்கள் தான். அதனாலதான் நம்ம மன்னர்கள் எல்லாத்தையுமே மன்னன், அரசன், பொற்செழியன், செங்கோட்டுவன் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா புலவர்கள் எல்லாத்தையுமே மரியாதையா தான் சொல்லுவோம். கபிலர், நச்சினார்க்கினியர். ஏன்னா அப்பொழுதுல இருந்தே மன்னனும் எழுந்து வணங்கக்கூடியது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா புலவர்களுக்கு மட்டும்தான் அவ்வளவு ஒரு மரியாதை. படிப்புக்கு தான் மரியாதைங்க எப்பொழுதுமே. படிப்பு இருந்துட்டா போதும், நம்ம எப்பயுமே எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம். கையே விடாது. அழியா செல்வம் கல்வின்னு சொல்றோம் இல்லைங்களா, கல்வி இருந்துட்டாவே எங்க போனாலுமே நம்ம பொழைச்சுக்கலாம். அது மட்டும்தான் கல்வர்களால திருட முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான். வேற எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கோடி கோடியா இருந்தாலும் அது திருடு போயிடும், அழிந்து விடும். ஆனா கல்வி மட்டும் அழியவே அழியாது. அததான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
கவனிங்க. அடுத்து நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்ற, இப்ப நம்ம 21 இல்லைங்களா? 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னா பாரதி வாழ்ந்த காலம். இப்ப புது கவிதைக்கு அடித்தளமிட்டவன் பாரதி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மரபு கவிதை இருந்தது. இப்படிதான் எழுதணும், வெண்மானா வெண்பாவில தான்பா எழுதணும், ஆசிரியர் பானா ஆசிரியர் பாவில தான் இருக்கணும் பாடல் அப்படின்றது. ஆனா பாரதி தான் சொன்னான் என்னன்ட்டு, புது கவிதைக்கு வித்திட்டவன், மனம் போன போக்கில் உன்னுடைய எண்ணத்தில் என்ன கருத்து இருக்கின்றதோ அதை வெளிப்படையாக உன் பாடலில் காட்டு அப்படின்னு சொன்னவரும் அதுக்கு அடித்தளமிட்டவரும் நம்ம பாரதி தான். அதனாலதான் சொல்றாங்க 20ஆம் நூற்றாண்டுல பாரதியை விட்டுட்டு நம்ம எந்த கவிஞரையுமே சொல்ல முடியாது. அதுல நீக்க முடியாத ஒரு கவிஞன் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா, கவிப்பாடும் திறன் பெற்றதுனாலதான் அவருக்கு பாரதின்னு பேர் வந்தது. இதை எட்டயபுரம் மன்னர் அவருக்கு வழங்கி சிறப்பித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவருடைய கவிதைகள் அனைத்துமே நீங்க படிக்கும் பொழுது விடுதலை உணர்வு அந்த காலகட்டத்துல தூண்டுச்சான். அதனாலதான் பிடித்து உடனே ஜெயில போட்டாங்க, சிறையில கொண்டுட்டு போய் நம்ம பாரதியை கொண்டு போய் அப்படியே கடலூர்ல எல்லாம் 14 நாட்கள் இருந்தாராம். இன்னமும் கடலூர் சிறையில அவரு தங்கி இருந்த சிறைச்சாலை நினைவா வச்சிருக்காங்களாம். கடலூர் சிறைச்சாலையில ஒரு செல்லு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு அறை மட்டும் இவர் தங்கியிருந்த அறை இன்னமும் இவருடைய நினைவா அந்த இடத்துல போற்றி பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்படியே எங்கப்பா இவன் பாடுற பாட்டுலயே உணர்ச்சியை கொண்டுட்டு வந்துருவானோ விடுதலை உணர்வை, அப்படி விடுதலை உணர்வை தூண்டிட்டான் அப்படின்னா மக்கள் விடுதலை கேட்டு போராடிடுவாங்களோ அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பயந்தார்களாம். அதனாலேயே அடிக்கடி இவரை சிறையில கொண்டு போய் இட்டார்களாம். அப்படி இவருடைய பாடல்கள் அனைத்துமே விடுதலை உணர்வை தூண்டக்கூடியதா இருந்ததாம். பாடல்கள் மட்டும் இல்ல, இவருடைய நூல்கள் கண்ணன் பாட்டா இருக்கட்டும், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அவருடைய கவிதை துணுக்குகள் எல்லாமே ஒரு வீரத்தை அப்படியே மேலிடுமா. அது மட்டும் இல்ல, மண் உரிமைக்காக மட்டும் இவர் போராடல, பெண் உரிமைக்காகவும் போராடினாரு. இவருடைய பாடல்களை நம்ம கேட்போம். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் வழக்குழிந்து விட்டாருன்னு நம்ம சொல்லுவாரு. அதெல்லாம் என்ன, வீட்டுக்குள்ள போய் பெண்களை பூட்டி வைத்துட்டு இருக்கிறீங்க, அவங்களும் படிக்கணும், பட்டங்கள் ஆளணும், சட்டங்கள் செய்யணும், இதெல்லாம் இந்த பாரில் பெண்களுக்கான அதுவும் ஒரு சக்தி தான், பெண் சக்தி தான் இந்த இடத்துலயே மிகவும் பெரிய சக்தி. அதனாலதான் நாடா இருக்கட்டும் நதியா இருக்கட்டும் பெண்களுடைய பெயர்கள் வைத்தார்கள். அப்ப அதை மேலோங்கி காட்டினாரு பாரதியாரு. பெண்ணுக்கும் இணையான உரிமை வேணும்னு போராடினாராம் நம்ம பாரதி. அப்ப நம்ம பாரதியை மறக்கவே முடியாது இல்லைங்களா? அப்படி நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களையும் கொடுத்தவன் தான் பாரதி. பாரதியோட நூல் தான் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்றவை எல்லாம். சரி, அவருடைய ஆசை கனவு இல்லத்திலிருந்து அவருடைய வீட்டுடைய அமைப்பை மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போறாரு. ரொம்ப ஆசை ரொம்ப பெருசா இருந்திருக்கு மாட்டிருக்குது. பராசக்திகிட்ட கேட்டுக்கிட்டே போறாரு. நம்ம அவருடைய வீட்டோடைய ஆசையை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும். எவ்வளவு ரசனையா கேட்கிறாரு பாருங்க. இயற்கை ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருந்திருக்க மாட்டிருக்குது நம்ம பாரதிக்கு. எனக்கு நிலமே இல்ல, அவர்தான் சொல்றாரு, எனக்கு உடமையா எதுவும் இல்லை, எனக்காக என்னுடைய சொந்தமா எனக்கு ஒரு காணி நிலம் வேண்டும். அந்த காலகட்டத்துல நிலத்தை காணி அப்படின்ற நில அளவை அப்படின்னு சொல்லுவோம். காணி அப்படின்றது ஒரு நிலத்தை குறிக்கின்ற பெயர். இப்ப நம்ம 1 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி காணி அப்படின்றது நிலத்துடைய அளவு. இங்க கேக்குற எனக்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். பராசக்தியே, என்னுடைய இஷ்ட தெய்வமே, ஏன்னா அவருடைய இஷ்ட தெய்வம் பராசக்தி தான். பராசக்தி கிட்ட கேக்குறாரு,
எனக்காக சொந்தமா ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அங்கு அந்த காணி நிலத்துல, ஒரு காணி நிலத்துல அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். நிலத்தை மட்டும் கேட்டுட்டு மனுஷன் விடல, அங்க அழகழகான தூண்களை வச்ச ஒரு மாடி வீடு வேணும்னு கேக்குறாரு. மாடங்கள் உடைய வீடுகள் அப்படின்னு கேக்குறாரு. அந்த காலகட்டத்துல தூண்கள் வைத்து வீடு கட்டுவாங்க, அதுதான் அழகு. இப்ப நம்ம கான்கிரீட் போட்டுட்டு அந்த தூணெல்லாம் மறைச்சிடுறோம். இப்ப நம்ம பொறியியலாளர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள அப்படியே சுவர்க்குடையே அப்படியே அந்த தூணையை மறைச்சிடுறாங்க. அப்பெல்லாம் வந்து தூண்கள் அழகழகா வைப்பாங்க. அந்த தூண்கள்ல மணிகள் பொதிப்பாங்க. அது மன்னர் காலத்துல இருந்தே இருக்கு. அந்த தூண்கள் பாத்தீங்கன்னா அதுல அழகழகா வடிவங்களும் ஓவியங்களும் முத்துகள் மணிகள் இதெல்லாம் பதித்து அவங்க வசதிக்கு ஏற்றாற் போல அந்த தூண்களுடைய அமைப்பு இருக்கும். இவர் கேக்குறாரு, எனக்கு அழகான அந்த தூண்களை உடைய மாடி வீடு இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ரொம்பவும் அடிக்கிற மாதிரி கலர்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே வெண்மை நிறத்துல அந்த மாளிகையானது இருக்கணும். அப்படியே தூய நிறத்தினதாய், அப்படியே தூய்மையான ஒரு நிறத்துல எனக்கு அந்த வீடு இருக்கணும். பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு மனம் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து பாருங்க, அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். இப்ப நான் எப்படி சொன்னனோ அதே போலதான் இருக்கணும் பராசக்தி. இப்ப நான் எப்படி ஆசைப்பட்டனோ அதே போலதான் எனக்கு மாளிகை வேணும், சரியா அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த காணி நிலத்தின் இடையில, அதாவது ஒரு காணி நிலம், ஒரு ஏக்கர் நிலம்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிலத்துடைய இடையில தூண்கள் வைத்த அப்படியே தூய்மையான நிறம் உடைய ஒரு மாளிகைய எனக்கு கட்டித்தாங்க அப்படின்றாரு. முதல்ல நிலம் வேணுங்கிறாரு, அடுத்து மாளிகை வேணும்ட்டாரு. அடுத்து என்ன கேக்குறாருன்னு பாருங்க. அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும். சரி, கேணி அருகினிலே, கேணினா என்னமா? கேணி கிணறு, நமக்கு எல்லாம் கிணறு. இப்ப எல்லாரும் நம்ம எங்க கிணறு வச்சு வீடு, எந்த வீடுமே இப்ப எல்லாம் கிணறு தோன்றதே இல்லைங்க. கிணறு நம்ம எடுக்கிறதே இல்லை, எல்லாருமே போர் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? நிலத்தடி போர் தான். இப்ப அப்படியே நிலத்தடி நீரை உறிஞ்சி அங்கங்க டேப் போட்டுக்கிறோம், பைப்பை திறந்தாவே தண்ணி வருது. ஆனா கிணற்று தண்ணிக்குன்ற ஒரு சுவையும் இருக்கு, ஒரு அந்த என்ன சொல்லுவோம் குணம் ஒண்ணு இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா ஊற்றின் மூலியமாக அது வருறதுனால இயற்கையாவே அது நிரம்பும். நம்ம கேணியை பொறுத்த வரைக்கும் நீரை எடுக்க 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 எடுக்கதான் கேணியில நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். நம்ம வள்ளுவர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிம்பாரு. மணற்பாங்கான இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கேணியில நீர் அப்படியே தோண்ட தோண்ட நீர் வந்துகிட்டே இருக்கும். அது போலதான் நம்மளுக்கு நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாரு திருவள்ளுவர். அது போல கேணியில மட்டும் ஐயோ தண்ணி எடுத்துட்டுமோ குறைஞ்சிருமோ அப்படிலாம் இல்லை. கேணியில நீரை எடுக்க 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 எடுக்கதான் ஊற்று வந்துகிட்டே இருக்கும். அது கிணறுடைய அந்த குண அதிசயம், அந்த ஊற்றுன்னு சொல்லுவோம். நீங்க கிணறு தோண்டும் போது பாத்தீங்கன்னா தெரியும், தோண்ட தோண்ட அங்கங்க இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நீர் ஊற்று அது தென்படும் பொழுது அதுல இருந்து நீர் வந்து நம்ம கேணியில நிரம்பும். அப்படி கேணி என்றால் கிணறு. அந்த வீடு இருக்கணும், அந்த காணி நிலத்துடைய இடையில வீடு இருக்கணும். அங்க அந்த வீட்டுடைய முன்புறத்துல ஒரு கேணி இருக்கணும், கிணறு இருக்கணுங்கிறாரு. கிணறு மட்டும் இருந்தா பத்தாதான், அந்த கிணற்று தண்ணி பாயணும் இல்லையா, அந்த கிணற்று தண்ணி வீணாக கூடாதுல்ல, அவரும் நல்ல எண்ணத்துலதான் கேட்டிருக்காரு. கிணறு மட்டும் கேட்டு என்ன பண்ணுவாரு? அப்ப அந்த கிணற்றுல இருக்கிற தண்ணீர் பாயணும் இல்லையா, அப்ப பாயணும்னா அதுக்கான ஏதாவது இடம் இருக்கணும், அங்க ஏதாவது விளையணும் இல்லையா, அவரு கேட்கறது நியாயம் தானே. அப்ப அங்க கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரோட இருக்கணும்னு சொல்றாரு. அதுவும் மனுஷன் ஒரு தென்னை மரம் 2 தென்னை மரம் எல்லாம் கேட்கலைங்க, 10 12 தென்னை மரம், ஒரு தோப்பே அதுக்கு கேட்டாரு. அததான் அந்த இடத்துல சுருக்கமா சொல்றாரு, எனக்கு ஒரு தென்னை மரம் 2 தென்னை மரம் எல்லாம் வேணாம், ஒரு தோப்பே வேணும். 10 12 தென்னை மரம் இருந்தாவே ஒரு தோப்பாயிருமே. ஏன்னா நம்ம தென்னை மரத்துக்குன்னு ஒரு இடைவெளி இருக்கும், அதோடைய வேறானது நல்லா படர்ந்து போகணும். வாழைக்கு ஒரு இடைவெளி விடுவோம், தென்னைக்கு ஒரு இடைவெளி விடுவோம். அதாவது தென்னை ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் ஒரு டிராக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வண்டி போயிட்டு வரணுமா, அந்த அளவுக்கு நமக்கு இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இருக்கணும். அப்பதான் தென்னை மரமானது நல்லா வளர்ந்து நிறைய தென்னங்காய்களை கொடுக்கும் அப்படிம்பாங்க.
அது நடவு பண்றவங்களுக்கு அந்த சூட்சமம் தெரியும். அது அந்த அளவு இடைவெளி இருந்தா மட்டும்தான் தென்னையானது பல ஆண்டுகள் செழித்து நன்றாக காய் கொடுக்கும். அப்படி இவரு சொல்றாரு, கேணி இருக்கணும், கேணி பக்கத்துல கீற்று, தென்னங்கீற்று, அதோடைய இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேருதான் கீற்று அப்படிம்போம். அந்த தென்னங்கீற்றும் இளநீர் இருக்கின்ற போன்று ஒரு தென்னை மரங்கள் 10, 12 தென்னை மரம் வேணும்னு கேட்கிறாரு. சரிங்களா? 1, 2 இல்ல, 10, 12 தென்னை மரம் வேணும். ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த காற்று அடிக்கும் பொழுது, அந்த கீற்று அசையும் பொழுது அந்த தென்று அவ்வளவு அருமையா வரும். அதுக்காக தான் மனுஷன் இப்படி கேட்டிருக்காரு. பாருங்க, அடுத்து பாருங்க. நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். இப்ப எல்லாம் நம்ம முற்றமே வைக்கிறது இல்லைங்க வீடு கட்டுறதுக்கெல்லாம். ஆனா பழைய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். வீட்டுக்கிட்ட வந்து ஒரு முற்றம் அமைத்திருப்பாங்க. அப்படியே கட்டல்ல படுத்துக்கிட்டு அப்படியே மல்லாக்க பார்த்தோம் அப்படின்னா அந்த முற்றத்துல இருந்து நிலாவை பார்க்கலாம். அருமையா இருக்கும். அந்த ரசனையே பெரிய ரசனை தான். இப்பெல்லாம் நம்ம நிலாவெல்லாம் ரசிக்கிறதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா நானே பாக்குறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப அரிதாயிருச்சு. எங்கேயாவது தம்பி அப்படியே பூங்காவுக்கு அழைத்துட்டு போகும்போது அண்ணாந்து பாக்குறதோட சரி. அதுவும் ரொம்ப நேரம் அண்ணாந்து பார்த்தோன்னா ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அதையும் நான் கொஞ்சம் சங்கூஜப்பட்டுக்கிட்டு அதிகம் அண்ணாந்தெல்லாம் பாக்குறது இல்லை. ஏன்னா நம்ம நல்லது எல்லாமே இப்ப நம்ம எதையுமே பாக்குறது இல்லை இல்லையா? ஒரு எப்பவுமே நிலவு பார்க்கும் பொழுது நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். இது நம்ம கவிஞர்கள் வந்து உணவு பூர்வமா அறிஞ்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. நிலவுன்றது குளிர்ச்சி பொருந்தியது. அதோடைய தன்மை நமக்கும் எப்பொழுதுமே ஒட்டி கொள்ளும். அதை நம்ம யாருமே இந்த இடத்துல அனுபவிக்கிறதே இல்லை. அதை கேட்கிறாரு பாருங்க. எவ்வளவு தான் ஆசைய நினைவு வச்சுக்கிட்டு பராசக்தி கிட்ட கேட்கிறாரு பாருங்க. நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். நான் என் முற்றத்துல இருக்கும் பொழுது வீடு கட்டி கொடுத்துட்டீங்க, அருமையா இருக்கு, முற்றமும் வச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த முற்றத்துல படுத்திருக்கும் பொழுது நான் வெளியில வந்து அப்படியே கட்டல்ல படுத்துட்டு இருந்தேன்னா அந்த முத்து சுடர் போல, அவ எவ்வளவு அழகு, முத்து எப்படி இருக்கும், வட்டமா இருக்கும் இல்லைங்களா, அது போல அந்த நிலா ஒளி என் முன்னாடி வரணும். அப்பதான் எனக்கு கவிதை எல்லாம் வரும் அப்படின்றாரு. இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து பாருங்க. அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். எப்படி ஒரு ரசனைக்காரன் பாருங்க. அங்க நிலா ஒளி மட்டும் வந்தா பத்தாதான், அந்த தென்னை மரத்துல ஒரு குயில் இருக்கணும், குயில் அமர்ந்திருக்கணும். அந்த குயில் வந்து கூவும். மரபு சொற்கள் நம்ம கேட்டிருப்போம். குயிலுடைய ஓசை வந்து கூவுதல் தான். குயில் கூவும், மயில் அகவும், மரபு சொற்கள். இது ஒரு இலக்கணமே இருக்குது மரபு சொற்கள்னு. ஆனா இந்த இடத்துல கத்தும் குயிலோசைன்னு சொல்றாரு. தெரியாமலாம் ஒரு சொல்லல. இந்த இடத்துல என்ன பண்ணுதான், கத்துதல் என்றால் அழைத்தல்னு அர்த்தம். இன்னொரு பெடைய அழைக்குதான். அது அப்படி அது கூவுற அந்த சத்தத்தை தான் கத்துதல்னு சொல்றாரு. அப்படியே அந்த கத்துற ஓசை வந்து சற்றே என் காதிலும் படணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குயிலுடைய ஓசைக்கு இணங்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். யாராவது ஒரு நல்ல குரல், உன்னுடைய குரல் குயில் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குயிலுடைய குரலுக்கு அவ்வளவு தன்மை இருக்கு, வசீகர தன்மை. குயில் பார்க்க நல்லாவே இருக்காது, கருகரு கருகருன்னு இருக்கும். ஆனா அதோட ஓசை வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். எப்பொழுதுமே ஒருத்தர் தோற்றத்தை வச்சு நம்ம எடையே போட முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு தனி திறமை ஒண்ணு இருக்கும், அதிசயம் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்ப விடியலை நோக்கி அப்படின்ற இந்த குயிலுடைய பாடலே ஒண்ணு இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு ஒண்ணு இருக்கும், அழகா இருக்கும். அந்த குயில் தன்னைவே அந்த இடத்துல யாருன்னு தெரிஞ்சுக்குமா, அப்படி ஒரு பாடலை வச்சிருப்பாங்க. அப்படி இந்த குயிலுடைய கத்துகின்ற, ரொம்ப சத்தமிட்டு அழைக்கின்ற அந்த ஓசை என் காதுல படணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க. என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். சித்தம் என்றால் உள்ளம், மனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மனம், உள்ளம். அப்படியே என்னுடைய உள்ளம் மகிழ்ந்திடும் அளவிற்கு தென்றல் காற்று வீச வேண்டும். அவர் இந்த இடத்துல வாடை காற்று கேட்கல, புயலை கேட்கல, கொண்டை காற்ற கேட்கல, தென்றலை தான் கேட்கிறாரு. தென்றல் தான் மனதிற்கு இதத்தை தரக்கூடியது. காற்றிலேயே ரொம்பவும் மென்மையானதும் மனதை மயக்கக்கூடியதும் தென்றல் தான். அப்படி எனக்கு தென்றல் காற்று வரணும். நினைத்து பாருங்க, அப்படியே தென்றல் காற்று வருது, அப்படியே அந்த தண்ணி இதோடைய அந்த அப்படியே அந்த ஈர காற்று படுது, அந்த கேணி அருக இருக்கிறதுனால அந்த தென்னை மரத்துடைய அந்த தென்னங்கீற்றுல அடித்து அப்படியே வீசும் பொழுது அப்படியே ஒரு அலாதி ஒரு பிரமிப்பா இருக்கும் நமக்கு. அப்படியே அந்த நிலவை ரசிச்சுக்கிட்டு
அந்த குயில் ஓசை ஒரு பக்கம் இருந்து வருது, இந்த காற்று அடிக்குது, ஒரு மாடி வீடு இருக்குது, சுற்றிலும் காடு. ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இல்லைங்களா? அப்படியே என்னுடைய சித்தம் மகிழ்ந்திட, என்னுடைய உள்ளம் மகிழ்ந்திட ஒரு நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இளந்தென்றல்னு கேக்குறாரு. எவ்வளவு அருமையா கேக்குறாரு பாருங்க. தென்றல்லயே இளம் தென்றல், அப்படியே மென்மையா காற்று அடிக்கக்கூடிய அந்த தென்றல் காற்று வீசணும் அப்படின்னு சொல்றாரு. தவழ வேண்டும், அப்படியே வேகமா கூட அடிக்க கூடாதாம், அப்படியே மென்மையா குழந்தைகள் எப்படி தவழ்ந்துட்டு போகும், அப்படி அந்த காத்து அப்படியே தவழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னமும் நிறைய கேட்பாரு. நான் அவருடைய ஆசை பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். காவலுக்கு இந்த ஆசைகள்லாம் சொல்லிட்டு சொல்லுவாரு, எனக்கு காவலுக்கு நீதான் இருக்கணும், என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. கடைசியா முடிப்பாரு, இத்தனையும் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெண் பத்தினி பெண் வேணும்னு கேட்பாரு கூட, அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாரு, இதெல்லாம் எனக்கு கிடைச்சு நான் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில நம்ம நந்தி போல யாரும் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக காவலுக்கு நீ நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. யார? பராசக்திய. மனுஷன் இப்படியெல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டவன் தான், பாவம் முடியல இல்லையா. பரவாயில்ல, ஆசைகள்னாச்சும் இருக்கட்டுமே. ஏன் ஆசைகளுக்கு எல்லையே இல்லை இல்லையா, யார் வேணாலும் ஆசைப்படலாம். அப்படி அவரும் ஆசைப்பட்டுட்டு போட்டுமே. இப்படி எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அததான் நம்ம இங்க ஒரு 2 பாடல்கள் மூலியமா பார்த்திருக்கோம். மீண்டும் பாடலை ஒரு முறை பார்த்துருவோம். ரொம்ப நேரம் அதிகமாயிட்டே இருக்கு இல்லைங்களா? பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசை இல்லம், கனவு இல்லத்தை சொல்லி இருக்கிறாரு. நம்மளும் இது போல கனவு இல்லத்தை வருங்காலத்துல நம்மளும் கட்டுவோம், அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். பாடல் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, இதோடைய தொடர்ச்சி இருக்கு. நீங்க பாருங்க, அவருடைய கவிதை தொகுப்பு எடுத்தீங்கன்னாவே இதோட தொடர்ச்சி எல்லாம் நம்ம நிறைய படிக்கலாம். எப்பொழுதும் பாரதியோட கவிதையை படிக்கிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். சோர்ந்து இருக்கும் போது அவருடைய கவிதையை நம்ம சும்மா வாசித்து பாருங்களேன், அவ்வளவு அருமையா இருக்கும். ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டே இருப்பான் பாரதி. அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாரதியாரோட கவிதை ரொம்ப பிடிக்கும். அதனால சும்மா இன்னைக்கு அதுல இருந்து ஒரு 2 தொகுப்பை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். இன எழுத்துகள் கொஞ்சம் பாருங்க. இன எழுத்துகள்ல எதெல்லாம் இனமா வரும், உயிர் நெடிலுக்கு குறியில் இனமா வரும் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மெய்யெழுத்துகள், மெய்யெழுத்துகளுக்கு எதெல்லாம் இனமா வரும் அப்படின்றதையும் நம்ம ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்கோம். அதை ஒரு முறை பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நேரம் ரொம்பவே எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வகுப்புலையுமே நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியாவது கொஞ்சம் நேரம் தாமதமாயிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப அடுத்த வகுப்புல கொஞ்சம், ஏன்னா உங்க நேரமும் இரவு நேரம் இல்லைங்களா, அதனால நான் ரொம்பவும் எடுத்துக்க முடியாது. அடுத்த வகுப்புல கொஞ்சம் அதுக்குள்ள முடிக்க நான் கண்டிப்பா பாக்குறேன். 5-10 நிமிடங்கள்ங்கிறது பரவாயில்லம்மா. இப்ப இந்த இணைய எழுத்துக்கள்ல வந்து இத பாத்துட்டே இருந்தப்ப எனக்கு மனசுல தோணுன ஒண்ணு வந்து கண்டேன் அப்படிங்கிற வார்த்தை. கண்டேன்ல கண்டேன்ங்கிறதுல 3 சுழி இன்னும் வருது, 2 சுழி இன்னும் வருது. நடுவுல வந்து அத 3 சுழி 2 சுழி சொல்லக்கூடாது நீங்க. டன்னகரமும் வருது, ரன்னகரமும் வருது. நடுவுல வந்து கண்டேன் அப்படின்ற போது நம்மளுக்கு தன்னகரம் தாங்க ஐயா யூஸ் பண்ணணும். தன்னகரம் நம்ம பயன்படுத்துறது தான் சரியான முறை. தன்னகரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் அந்த இடத்துல வரணும். ஏன்னா இணை எழுத்துகள் அடிப்படையிலையும் நம்ம தன்னகரத்தை தான் பயன்படுத்தணும். அதே போல நம்ம பொருள் தருகின்ற அடிப்படையிலும் வந்து நம்ம தன்னகரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த விலைகளை தவிர்ப்பதற்காகவே நம்ம இணை எழுத்துக்களை நம்ம கொஞ்சம் பயன்படுத்தும் பொழுது எளிமையா இருக்கும். அடுத்து மயமொழி பயன்படுத்தும் போது இன்னமும் எளிமையாயிரும் நமக்கு. சரி சரி. இல்ல இதுல வரக்கூடியது வந்து டன்னகரம் வந்துருது. 2வது கண்டேன்
டே இன் அங்க வந்து 2 சொல்லி வருது. அதாவது ரன்னகரம் வரும்ல. ஐயா அது வந்து நம்ம எப்பவுமே வந்து டன்னகரம் வந்து கடைசி எழுத்தா நம்ம போட மாட்டோம். ரன்னகரம் தான் கடைசி எழுத்தா நம்ம ஆமா, போடுவோம். அதாவது மொழி முதல் இறுதி ஆ. எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்துவோம். அதுல உங்களுக்கு நிறைய வருங்க ஐயா. அப்ப மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து இறுதியா வராது, முதல்ல மட்டும்தான் வரும். அது மாதிரி சில வார்த்தைகள் அப்ப மயங்கொலி எழுத்துக்கள் வந்து இறுதியில வராது, முதல்ல மட்டும்தான் வரும். அது நிறைய இருக்குதுங்க ஐயா, அதோடைய வகைகளும் நிறைய இருக்கு நமக்கு. அதே மாதிரி மெய்யெழுத்துகள் இருக்கு, மெய்யெழுத்துகள் மொழிக்கு முதல்ல வராது, இடையில இல்ல வரும், நான் இறுதியில வரும். இல்ல நான் கேட்க வந்தது இதுல அந்த டன்னகரமும் ரன்னகம் ரெண்டுமே சேர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு சொல்லா இருக்குல்ல, கண்டேன். கண்டேன் வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு தன்னகரம் தாங்க ஐயா வரும். இந்த ரன்னகரம் ரன்னகரம் வரதுக்கு வந்துச்சுன்னா அம்மா அதுக்கு பொருளே இருக்காது இல்லையா? ஆமா, அதுக்கு நம்ம கண்டேனுக்கு வந்து தன்னகரம் தான் வரணும். ரன்னகரம் வந்தா பிழைன்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்ல ஐயா இறுதியான எழுத்து, இறுதியான ஐயா? உள்ளது வந்து க இன் டே இன் இல்ல. ஆமாங்க ஐயா, இப்ப இறுதியில வந்து மெய்யெழுத்து எல்லாமே வரும் உங்களுக்கு. இறுதிக்கு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து 18மே உங்களுக்கு வரும். 18 வேற எந்த எழுத்து கூட வேணாலும் வரலாம். நமக்கு இடையில வரும் பொழுது இந்த எழுத்துக்கு பின்னாடி இதுதான் வரும் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வரணும். இறுதிக்கு பாத்தீங்கன்னா டேவுக்கு அடுத்து இரு வரலாம், இல்லு வரலாம், எது வேணாலும் வரலாம். இன எழுத்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. மெய்யில 18மே வரலாம் நமக்கு. நமக்கு இடையில வரும் பொழுது இந்த இன் வருதா இந்த இன் வருதா நமக்கு சந்தேகம் வரும் இல்லைங்களா? மெய்யெழுத்துன்றது கடைசியா 18ல எது வேணாலும் நீங்க வரலாம். சரி, அப்ப இடையில வரும் பொழுது மட்டும்தான் நம்ம இன எழுத்துக்களை நம்ம நினைவு வச்சுக்கணும். இடையில வர்றதுக்கு மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. இப்ப இடையில வரும்பொழுதுதான் நம்ம மாணவர்களுக்கு குழப்பம் அதிகமா வரும். இது வருதா, மண்டபத்துக்கு இந்த இன் போடுறதா இந்த இன் போடுறதா அப்படின்ற குழப்பம் வரும். கடைசியா பாத்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18மே வரும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்ப இங்கேயுமே பாருங்களேன், இந்த பாடல்லே வரும் பாருங்களேன், இல் வரும், இப்ப ராவுக்கு அடுத்து இம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இன எழுத்துக்கள் இதுல நம்ம கொண்டுட்டு போக முடியாது. இன எழுத்துக்கள்ன்றது பெரும்பாலும் இடையில வரும்பொழுதுதான் நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். புரியுது. நன்றி. எல்லா மெய்யெழுத்துக்களும் முடியுமா? எல்லா மெய்யெழுத்துகளும் முடியாது. இல்லெல்லாம் முடியவே முடியாது. அதுதான் அதே மாதிரி இட்டெல்லாமும் முடியாது. முடியாது, இட்டு முடியாது. 11 மெய்யெழுத்துகள் மட்டும்தான் முடியும். 11 தான். அது அடுத்த வகுப்புல நிறைய இது வந்து வராது. ஆமா, தன்னகரம் முடியாது. ஆமா, 11 தான் வரும் உங்களுக்கு. அந்த 18ல 11 மெய்யெழுத்து மட்டும்தான் இறுதியில வரும். 7 அந்த இது வராது. அது நம்ம அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எது எது அப்படின்ட்டு. இட்டு வராது. இட்டு வந்ததுன்னா அது தவறு, நம்ம தமிழே இல்ல அது. இட்டு வராது, ரன்னகரத்துல வர அந்த ரா வராது, அதெல்லாம் வரவே வராது. எது எது வராதுன்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். உயிரெழுத்துகள் எங்க வரும், இடையில வந்து அதுக்கு என்ன பேரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது ஒரு தனி இலக்கணமே இருக்கு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, அடுத்த வகுப்புல பார்க்கலாங்களா? வேற ஏதாவது சந்தேகம்? மிக்க நன்றி.